இல்ல அக்காவை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்கய்யா. அந்த நேரத்துல தாயா நீங்க ஆஸ்பத்திரிக்கு போன் பண்ணி எங்க அக்காவை பெரிய ஆஸ்பத்திரிக்கு மாத்த சொன்னதா சொன்னாங்கய்யா. அங்க சேர்த்ததும் அன்னைக்கு சாயந்தரமே ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சியா. இனிமே பயப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணு இல்ல, உங்க அக்கா நல்லபடியா இருப்பாங்கன்னு டாக்டரே சொல்லிட்டாங்கய்யா. எங்க அக்கா உசுரை காப்பாத்தி கொடுத்ததே நீங்க தாயா. இதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேயா. எந்த ஜென்மத்துக்கும் இந்த குடும்பத்துக்கு நான் நாயா உழைப்பையா. டேய் 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 ஆர்வம் எழுந்திரி. எந்திரி எந்திரி எந்திரி. நன்றி ஐயா. ஏப்பா எந்திரிப்பா, பரவாயில்ல எந்திரிப்பா. சரி சரி எந்திரி எந்திரி. சாமி எந்திரின்னு சொல்றேன்ல, எந்திரி. சாமி அதான் உங்க அக்கா நல்லபடியா குணமாயிட்டாங்கன்னு டாக்டர் சொன்னார்ல, அப்புறம் என்ன? ஐயா எனக்கு கூட உங்ககிட்ட உதவி கேட்கணும் அந்த நிமிஷம் தோணலையா. ஆனா நீங்களா எனக்கு உதவி செஞ்சு எங்க அக்கா உசுரை காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க ஐயா. நியாயமா பார்த்தா நீ நன்றி சொல்லணும்னா அத கண்மணிக்கு தான் சொல்லணும். கண்மணி அம்மாக்கா? எனக்கு உங்க அக்கா மயக்கம் போட்டு விழுந்து ஆஸ்பத்திரியில சேர்த்த விஷயம்லாம் ஒன்றும் தெரியாது. கண்மணி தான் என்கிட்ட வந்து ஆறுமுக அக்காவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சொல்லி ஆபரேஷன் பண்ண உதவி பண்ணுங்கன்னு கண்மணி தான் உனக்கு சிபாரிசு பண்ணி பேசிச்சு.